என்ன சொல்றாருன்னு ஒரே ஒரு டைம் கேளுங்க சார். சார், எங்க ஊர் ஒரு சின்ன கிராமம் சார். எனக்கு அம்மா கிடையாது சார், அப்பா மட்டும். சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா பிரிஞ்சு ஒரு நாள் கூட தனியா இருந்ததில்லை சார். இங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சார் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட தனியா வந்தேன் சார். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் ஒரு மொபைல் கூட வாங்கினேன் சார். அதுவும் நீங்க கொடுத்த கம்பெனி நம்பர் தான் சார் அவருக்கு கொடுத்துருந்தேன். ஒரு நாள் கூட தவறாம டெய்லி நைட் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க சார். சார், எங்க அப்பாவுக்கு எழுத படிக்க தெரியாது சார். இருந்தாலும் நான் கொடுத்த நம்பர் பக்கத்துல ஒரு பூத்துல போய் யாருக்கிட்டாச்சும் கொடுத்து அதை டயல் பண்ணி தர சொல்லி பேசுவார் சார். இடையில எப்படியும் அந்த நம்பர் அவர் மிஸ் பண்ணிட்டார் சார். அதனால ஒரு 10-15 நாளா அவரால் என் கூட பேச முடியல சார். அதுலயே அவர் ஒரு மாதிரி ஃபெயில் ஆயிட்டார் சார். நான் மறுபடியும் ஊருக்கு போய் அவருக்கு நம்பர் எழுதி கொடுத்துட்டு சார் வந்தேன். ஆனா இவர் இதுவும் தொலைஞ்சிச்சுன்னா எங்க கூட பேச முடியாம போயுமோ நினைச்சு அந்த நம்பரை கையில பச்சை குத்திட்டாரு சார். சார், அதனாலதான் சார் என் வாழ்நாள் ஃபுல்லா இந்த நம்பர் தான் என் நம்பரா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். அவர் பேர்லயே மாத்தி ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லா அப்பாக்களுமே தன்னோட பிள்ளைங்க மேல அன்பு காட்டுவாங்க. ஆனா ஒரு சில அப்பாக்கள் மட்டும்தான் அந்த அன்பு எவ்வளவு பெருசுன்னு காட்டுவாங்க.